மக்களே, வெட்னஸ்டே மார்னிங் இன்னைக்கு மழை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால காலையில் எந்திரிச்சதுலேருந்து நியூஸ் சேனல்லே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லீவ் விடுவாங்களான்னு யோசிச்சுட்டு. கடைசியில் லீவ் விடவே இல்லை. லேட் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமாக கிளம்பி ஓடி போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. கிச்சன் ஜன்னல்னா 2 வீக்ஸ் ஒன்ஸாவது கழுவிடணுங்க, இல்லைன்னா பிசு பிசுன்னு ஆகிடுது. ஸோ பசங்க ஸ்கூல் கிளம்பி போனதுமே நான் அந்த வேலையை பார்த்து முடிச்சிட்டேன். வெஜிடபிள்ஸ் வாங்குறத விட அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதாங்க பெரிய டாஸ்க்கு. ஸோ அதையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு க்யூட்டாக 2 கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில. இவங்க வாசலில் பார்த்தா மியாவ் மியான்னு கத்திகிட்டே இருந்தாங்க. மழைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு பால்லாம் கொடுத்து எடுத்து வச்சுட்டு இவங்களே கொஞ்சிட்டே இருந்ததுனால கொக்கோவுக்கு ஒரே பொறாமையாக இருந்துச்சு. இவங்கள உள்ளேயும் கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா கொக்கோ இருக்குது. கொக்கோவை மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சு கதவை சாத்திட்டு நாங்கள் இவங்க கூடயே விளையாடிட்டே இருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. கொக்கோவை எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பார்க்லேருந்து தான் தூக்கிட்டு வந்தோம். ஸோ எப்பயாவது கொக்கோவை வேணாம் கொக்கோ நீ போயிடு, பார்க்குக்கே போயிடுன்னு சொன்னால் அதுக்கு என்ன புரியுதுன்னு தெரில. ஆனால் கோவப்பட்டு கத்தும். பூனைக்குட்டி இருக்குது கொக்கோ, நீ வேண்டாம் பார்க்குக்கே போயிடுன்னு சொல்லி கொக்கோவை வெறிப்பேற்றி விளையாடிட்டே இருந்தோம். அம்மா கிட்டே போய் கொஞ்ச நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணா, அப்புறமா முடியல, ஹைப்பர் மோட் ஆக்டிவேட் பண்ணி ஒரே ஆட்டம் தாங்க. ஆனால் உண்மையாகவே இவங்க அளவுக்கு நம்ம யார் மேலேயாவது அன்பு வச்சுருப்போமான்னு கேட்டால் தெரியல. ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் இவங்களால தான் கொடுக்க முடியுது. கொஞ்ச நேரம் கழித்து அவளை சமாதானம் படுத்திட்டோம். ரொம்பவே குதிச்சதுனால டயர்ட் ஆயிட்டா. இப்படி தான் எங்களோட ஈவினிங் ரொம்பவே ஜாலியாக போச்சு. See you tomorrow மக்களே. நீ வேணாம்.